ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேகாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். தால் மக்கானி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நான் கருப்புளுந்தும் ரெட் பீன்ஸும் இருக்குது, அதை தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டம்ளரில் 1 டம்ளர் கருப்புளுந்தும் 1/4 டம்ளர் ரெட் பீன்ஸ், இதை நல்லா 8 மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 8 மணி நேரம் நல்லா ஊறணும். நீங்கள் இந்த கருப்புளுந்தில் நீங்கள் அந்த தோலை களைஞ்சிட்டிங்கன்னா வந்துடும். ஸோ நீங்கள் கிளஞ்சிட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் தோல் இருந்தால் அதுதான் நல்லது. கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் ஓரளவு இந்த அளவு வதங்கினா போதும். ஸோ இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நம்ம ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது வதங்கட்டும். இப்போ நம்ம உளுந்தும் அந்த ரெட் பீன்ஸும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு அது நல்லா வேகணும். இதுவும் நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சியில் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு வேக வச்சுருக்க உளுந்து, அதுக்கப்புறம் அந்த ரெட் பீன்ஸையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உளுந்து, ரெட் பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு அந்த மசாலாஸ் கூட கோட் ஆகிற வரைக்கும் நம்ம 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மேஷர் இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ உங்கள்கிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் நசுக்கிக்கோங்க. ஸோ பாருங்கள், அவ்வளோதான். தால் மக்கானி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது கொடுக்கணும். அண்ட் இது சப்பாத்தி கூட சூப்பரான ஒரு காம்பினேஷன். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேகாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.